அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆகஸ்ட் 14ஆம் தேதி மிகப்பெரிய மகான் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் பிறந்த நாள். உலக மக்களின் ஆன்மீக கருத்தையும் யோகாவின் சிறப்பையும் உலக மக்கள் அனைவருக்காகவும் அருட்கொடையாக வழங்கிய மகரிஷியை பிறந்த நாளை நாம் அவரை வாழ்த்த வயதில்லை என்ற காரணத்தாலும் அவர் இந்த உலகத்துக்கு அளித்த வரத்தின்படி நாம் அனைவரும் வாழ்ந்தால் நம்முடைய எதிர்கால உலகம் மிக சிறப்பாக இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். காரணம், ஐயா அவர்கள் தான் உணர்ந்து கற்ற யோகாவின் சிறப்புகளையும் மனித நேயம், உடல்நலம், மன வலிமை, எண்ணம் என்கிற பல சிறப்புகளை எதிர்கால உலகம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பிரபஞ்சத்தின் அனுகிரகத்தோடு நம்மளுக்கு வழங்கிய ஐயாவின் கருத்துக்களை நாம் தொடர்ந்து பின்பற்றினால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையும் இக்கால வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் என்பது உண்மை. அந்த அடிப்படையிலேயே ஐயாவின் பிறந்தநாள் இந்த நேரத்தில் நாம் ஐயா சொன்ன கருத்தை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். மிக முக்கியம், அவர் கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதாக இருந்தால் நெடுநேரம் ஆகிவிடும் என்ற காரணத்தால் குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்லி நாம் மக்கள் செயல்பட்டால் போதும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே எண்ணம் ஒரு மனிதனுக்கு எண்ணம் சரியாக இருந்தால் அது சொல்லாக மாறும், சொல் செயலாக மாறும். இது மூன்றும் நல்ல விதமாக இருந்தால் அதனுடைய செயல்பாடு மிகப்பெரிய வெற்றியில் போய் முடியும் என்பது நான் கடந்த கால உண்மையாக சொல்ல விரும்புகின்றேன். ஐயா, தாங்கள் எங்களுக்கு அளித்த அந்த பொக்கிஷத்தை உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தி வருகின்றோம். இதன் அடிப்படையின் காரணமாகவே தங்களுடைய பிறந்த நாளை மனைவி நல வேள்வி என்று தன் மனைவிக்காக தன் பிறந்த நாளை அர்ப்பணித்த அருட்பெரும் ஜோதியே, உங்கள் அனுகிரகம் இந்த உலக மக்களை வாழ வைக்கட்டும். ஐயாவின் கருத்தின்படி நாம் அனைவரும் குறிப்பாக உலக மிக முக்கியமான உறவுகளில் மாதா பிதா குரு தெய்வம் என்பதைப் போல கணவன் மனைவி என்ற உறவு மிக மிக உன்னதமான உறவு. இந்த உறவுதான் தன் பிள்ளைகளின் எதிர்காலம் மட்டுமல்ல, உலக நன்மைக்காகவும் உலக நேர்மையின் வழிகாட்டுதல் படியும் கணவன் மனைவி மிக 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 அளவுக்கு விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்து காட்டிய வரலாற்றை இனிமேலும் இந்த உலக மக்கள் அந்த செயல்பாட்டில் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னோட பணிவான வேண்டுகோளாகும். அதன் காரணமாகத்தான் ஐயாவின் கருத்துக்களைப் போல அருள் பேராற்றல் கருணினால் உடல்நலம், நீலாயில், உயர்கல்வி, பெரும் செல்வம் பெற்று ஓங்கி உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று அவருடைய பிறந்தநாள் சிறப்பு செய்தியாகவும் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்தாகவும் உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு நல்ல குடும்பத்தை நாம் நடத்துவோம். எதிர்கால உலகம் மிக சிறப்பான பாதையில் செல்ல வேண்டும். ஐயா நம்மளுக்கு அருளிய பொன்மொழியின் மூலமாக என்று கேட்டுக்கொண்டு, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி.